Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசிப்பயிறு தோசை எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. 66% வந்து பாதி பேர் Subscribe பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க Subscribe பண்ண எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இந்த பாசிப்பயிறு தோசையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நியூட்ரிஷியஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரொம்பவே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து டிஎம்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கான ஒரு நல்ல ரெசிபியும் கூட, வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பயிரை நைட்டே நம்ம சோக் பண்ணி ஊற வச்சு அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்துட்டு 4-5 பல் பூண்டு, இஞ்சி, இது வந்து அரிசி மாவு திக்னஸ்க்காக, கொஞ்சம் கூடவே உப்பு. இது பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஆசிட்காக நான் வந்து ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் கருஞ்சீரகம், பச்சை மிளகாய், இவ்வளோ தான். இது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி நம்ம மாவாட்டம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனா பாசிப்பயிறு தோசை ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள் எப்படி பண்ணலான்னு. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான பாசிப்பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.